ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சமீப நாட்களாக குறிப்பா இந்த யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ரிங்க் அதை நிறைய பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய அட்வர்டைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அந்த பிராண்ட்னு கேட்டீங்கன்னா கேம்பா மச்சான் அடிதூள்னு சொல்லிட்டு நம்ம சீக்கால இருந்து நிறைய சேனல்ஸ்ல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலா நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களோட ஜெனரேஷன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா கேம்பான்றது எவ்வளவு ஒரு பழமையை வாய்ந்த ஒரு ட்ரிங்க். ஸோ ஒரு 80s காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு ட்ரிங்க் தான் கேம்பா. நான் ஒரு 2-3 நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், சரி அதுதான் இப்ப திருப்பி வந்திருக்குன்னு. அப்கோர்ஸ் அதுதான் திருப்பி வந்திருக்கு. ஆனால் அதோடைய ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டு இருக்குது. அதாவது அதை ஒரு கம்பெனி வாங்கி இங்க பயங்கரமா பிராண்டிங் பண்ணி புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு கம்பெனி வாங்கினாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கம்பெனியோட டார்கெட்டே இப்போதைக்கு இந்தியால இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மார்க்கெட்ல டாப்ல இருக்கிற கோக் அண்ட் பெப்சி இவங்களை கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ்ல இவங்களோட மார்க்கெட்டை பீட் பண்ணி இந்தியால நம்பர் 1 சாஃப்ட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்கா இவங்க மாறுறதா இவங்களுடைய பிளானே. இது கிட்டத்தட்ட இந்த கோக் அண்ட் பெப்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா செட் பண்ணி வச்சிருந்த அவங்களுடைய ரெக்கார்டும் அவங்களுடைய கஸ்டமர்ஸையும் வெறும் 4 to 5 இயர்ஸ்ல இந்த கேம்பாவை இப்போ வாங்கின கம்பெனி பண்ண போது how is it possible, what is happening? கேம்பா முதல்ல யாரோடது, யாரா அந்த கம்பெனின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி ரிலையன்ஸ். அம்பானி இதையும் விட்டு வைக்கல. ஸோ எப்படி ஹவு கேம்பா திருப்பி வந்துச்சு, ரிலையன்ஸோட பிளான் என்ன, எப்படி கோக் பெப்சியோடைய இவ்வளோ கால உழைப்பும் இவ்வளோ கால ஒரு கஸ்டமர்ஸையும் எப்படி கேம்பா அவங்க பக்கம் இழுக்க போறாங்கன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மோர் தேன் என்ன சொல்றது, ஃபோக்கஸ்ட் ஆன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மார்க்கெட்டிங். அதனால ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்ல வேற யாராச்சும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏதாவது தாட்ல இருக்கிறவங்க இதை பாருங்க. நிஜமாவே சம் ஐடியா உங்களுக்கு உள்ள ஜெனரேட் ஆகலாம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இந்தியாவில் குறிப்பா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய மதிப்பீடாக சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 38,000 கோடிக்கும் மேல. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு மார்க்கெட்ல தான் கொக்கோ கோலா அண்ட் பெப்சி இவங்க தான் இப்போதைக்கு லீடிங் ஒரு ஜெயின்ட்ஸ்னு சொல்லலாம். என்னதான் கோக் பெப்சி ரெண்டுமே இந்தியாவில் என்ன சொல்றது, அது ஒரு இந்தியன் கம்பெனி கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அது ஒவ்வொரு ஃபாரின் கம்பெனி தான். அவங்களுடைய தாக்கம் அப்படின்றது பல வருடங்களாகவே, இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1993 இருந்து திருப்பியும் இந்தியாவுக்கு வந்துச்சு கோக்கு. ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்குமே மார்க்கெட்ல லீடிங்கா அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அசைச்சுக்க என்னதான் குட்டி குட்டி பிராண்ட்ஸ் இங்கேயும் அங்கேயும் வந்தாலும் அவங்கள பீட் பண்ற அளவுக்கு எதுவுமே வரல. ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரியோடைய வில்லன்னு சொல்லிக்கலாம் வில்லன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏதோ அவங்கள டார்கெட் பண்ணி வில்லன்னு சொல்ற மாதிரி யாரும் எடுத்துக்க வேணாம். இது ஜஸ்ட் ஃபார் இன்னும் புரியுற மாதிரி சொல்றதுக்கான ஒரு பர்பஸ்க்காக. ஸோ இப்போ ஹீரோ என்ட்ரி, ஹீரோ வரணும் இல்லைங்களா? இப்போ நம்மளோட ஹீரோ யாரு? அவரு தான் கேம்பாவா வரல. ஃபர்ஸ்ட் நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். கேம்பா எப்படி இருந்தது, எங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கோக்கு இந்த பெப்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எப்போ அப்படின்னு சொல்றாங்கன்னா 1977 கோக்கு இதெல்லாம் இந்தியா விட்டு வெளியே போகுது. ஏன் வெளியே போகுதுன்னா, கோக்கோடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்ன, நீங்க என்னத்த அப்படி ஸ்பெஷலா கலக்குறீங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ப்ராப்பரா சொல்லாத காரணத்தினால இந்தியால இருந்து கோக் பட்டறை சாத்திட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதுக்கப்புறம் அங்க அந்த வேகன்சியை நிரப்புறதுக்கு முளைச்ச ஒரு கம்பெனி தான் கேம்பா. இந்த கோக்குல கிளம்பி போச்சு இல்லைங்களா? ஸோ அந்த கோக் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனி இந்தியாவில தான் இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டில்ஸ் எல்லாம் அவ்வளவு தேக்கம் அடைஞ்சிருச்சு. என்னடா பண்றது, இதை வச்சு பாட்டில் இவ்வளவு பண்ணி தொலைச்சுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்ச ஒரு பிராண்ட் தான் கேம்பா. ஸோ கோக் விடப்பட்ட அந்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த கேம்பா பயங்கரமா ஃபில் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அது கூட சேர்த்து பார்லேவும் தம்ஸ் அப் பிடிக்கணும் இல்லைங்களா, தம்ஸ் அப்பும் ஒன்ஸ் அப்பான் டைம் இந்தியாவில இருந்து வந்த ஒரு ப்ராடக்டா தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே கதை வரேனே. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1991 இந்த லிபரைசேஷன் அந்த கான்செப்ட்லாம் வருது. மறுபடியும் வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் திருப்பி ரீஅமைச்சு இது பண்றாங்க. ஸோ அதன் பேர்ல 1993 வாக்குல மர்கா கோக் இந்தியாவுக்கு வருது. வந்ததையுமே கொஞ்ச நாட்கள்லயே கேம்பாவை அடிச்சு காலி பண்ணுது. தம்ஸ் அப்பை பார்லே கிட்டு வாங்கிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேஸ்டைல் பண்ணி ஃபைனலா 1999 கேம்பா தன்னுடைய சேல்ஸை முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இதுதான் கேம்பாவுடைய நம்ம ஹீரோவுடைய ஒரு பேக் ஹிஸ்டரி. கோக் கிட்ட அடி வாங்கி ஐயோன்னு சொல்லிட்டு போன ஒரு
ஒரு இது சிங்கத்தோடைய அடிப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையா சம்திங் டைலாக் மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லணும்னா இப்போ கேம்பா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனியா வரல. கேம்பாவை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் அம்பானி. அவர் எதையுமே விட்டு வைக்கல. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருப்போம் வாட் எவர் ரிலையன்ஸ் இஸ் டூயிங், ஜியோல என்ன பண்ணாங்க அண்ட் எல்லாத்துலயும் அவங்க தான் வந்து வரணும்னு பாக்குறாங்க. அவங்க தான் அதோட ஆதிக்கத்தை செலுத்திட்டும் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில அடுத்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மார்க்கெட்டை குறி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது இது பாக்குறதுக்கு முன்னாடி ரிலையன்ஸோடைய நிலைப்பாடை வந்து லைட்டா ஷார்ட்டா டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமே. ரிலையன்ஸோடைய அவங்களுடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மெயின் பிசினஸாவே ஒரு கட்டத்துல ஒரு என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆயில் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த க்ரூட் ஆயில் அதெல்லாம் வந்துட்டு பண்ற அங்க எடுத்து அது வந்து இது பண்ற கம்பெனி தான் வந்து ரிலையன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனி அல்லது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்படின்றவன் வந்து பிரசன்ட்டை மட்டும் பார்த்து பண்றவங்க கிடையாது, ஃபியூச்சரை நோக்கி போறவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி க்ரூட் ஆயில், இந்த பெட்ரோலியம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து எக்ஸ்டிங்க்ட்னு சொல்ல ஆமா எக்ஸ்டிங்க்டும் ஆகும். பட் அதை தாண்டி வந்து இந்த உலகமே கோ கிரீன்னு சொல்லிட்டு ஈவி நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால ரிலையன்ஸும் பிளஸ் இதோட சேர்த்தி அம்பானி அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ அவங்களுக்கும் பிசினஸ் ஒன்று உருவாக்கி தரணும் இல்லைங்களா. ஸோ எல்லாமே சேர்த்து ரிலையன்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டொமைன்ஸ்ல அவங்க காலை வந்து பதிக்கிறாங்க. ஒன்னு ஆல்ரெடி பதிச்ச அந்த பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் அப்படின்றது, இன்னொன்னு தான் நம்ம பாக்குற ஜியோ, இந்த நெட்வொர்க் வாடகை சிம் அதெல்லாமே அந்த கணக்குல வந்து டெலிகாம் அந்த இதுல வந்துடும். இந்த மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் மார்க்கெட், அதாவது இந்த ரிலையன்ஸ் அந்த இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த பருப்பு கிருப்பு ஜியோ மார்ட்லாம் நம்ம பாக்குறோம்ல. ஸோ அதெல்லாம் பண்ற ஒரு இது. இந்த மூணுமே வந்துட்டு ஒவ்வொரு சன்னுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஆனந்த் அம்பானிக்கும், ஆகாஷ் அம்பானிக்கு ஜியோவையும், ஈஷா அம்பானிக்கு ரீட்டைல் அந்த ப்ராடக்ட்ஸும் கொடுத்து விட்டுறாங்க. சரி ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து நிலவரம். இப்போ கம்மிங் பேக் டு கேம்பா கோலா. ஸோ இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதுல வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்றாங்க, அதாவது எஃப்எம்சிஜின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணுவாங்க. எஃப்எம்சிஜி என்னன்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். இதுனா என்னன்னா நம்ம டே டு டே லைஃப்ல ஆல்மோஸ்ட் டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டிடர்ஜென்ட், ஷாம்பு, இந்த ரைஸ், இந்த கோதுமை மாவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ற பொருட்கள் இல்லைங்களா. ஸோ இந்த பொருட்கள்ல ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே பொருந்துது. இந்த எஃப்எம்சிஜில இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே ஒரு கேட்டகரியா உள்ள வருது. ஆனா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கன்சியூமர்ஸோட, அதாவது இந்த எஃப்எம்சிஜிக்கா இருக்க கன்சியூமர்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய குரூப். ஆனா அதுல இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ற அந்த குரூப்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாவே தான் இருக்கு. ஸோ அதனாலதான் ஜியோன்னு சொல்ல முடியாது, ரிலையன்ஸ் அந்த பேஸை செலக்ட் பண்ணி அதுல தங்களுடைய விரிவாக்கத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்குள்ளயும் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டு 2022 ரிலையன்ஸ் நினைச்சிருந்தா அவங்க தனியா ஆரம்பிச்சிருக்கலாம். ஜியோ கூல்ட்ரிங்க்ஸ், ஜியோ கோலா அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அதுலயுமே புத்திசாலித்தனமா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன, ஆல்ரெடி இந்தியாவில ஃபேமஸ் ஆக இருந்த, ஆல்ரெடி ஒரு பிராண்ட் நேம் அண்ட் பிராண்ட் வேல்யூ கொண்ட கேம்பா அப்படின்ற ஒன்ன வந்து வெறும் 22 கோடிக்கு வந்து வாங்குறாங்க. இதனால என்ன சொல்றது, ரிலையன்ஸ்க்கு நிறைய பாசிட்டிவ். கம்மியான ரேட்டுக்கு ஒரு கம்பெனியை வாங்கியாச்சு. ஆல்ரெடி அந்த கம்பெனிக்கு ஒரு மவுஸ் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த படத்துல எல்லாம் இந்த பழைய படத்துல வந்து சீனை வச்சா அது ஒரு மாதிரி பயங்கரமா செம இல்ல, ஒரு டச் கிடைக்குது இல்ல. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி மக்களுக்கு பழக்கமாக இருந்த ஒரு பிராண்டை திருப்பி கொண்டு வரும்போது நல்ல ஒரு ரீச்சும் வேர்ட் ஆஃப் மவுத்துமே அந்த ப்ராடக்ட்டுக்கு பரவுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். ஸோ அதுக்கு மத்தியில இந்த கேம்பா கோலா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு லான்ச் வந்துட்டு பண்றாங்க. சரி ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் வந்துட்டு கோக்கு, பெப்சி ஆல்ரெடி பயங்கரமான ஒரு மார்க்கெட் வச்சிருக்காங்க. எப்படா வந்து இந்த கேம்பா கோலா சர்வே பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸோட பிளே பண்றாங்க. ரிலையன்ஸ் எப்பவுமே பண்றதுதான் ஃப்ரீ. ஆப்வியஸா இன்டர்நெட்டை ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி இதை வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோக்கோடைய 250 ml அந்த ஒரு மதிப்புல அந்த ஒரு பாட்டிலோட பிரைஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபான்னு நினைக்கிறேன். அதை நம்ம கேம்பா என்ன பண்றாங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு தராங்க. பேசிக்கா அந்த கோபி சுதாகர் ஒரு காமெடி பண்ணிருப்பாங்களே, நாங்க 6 ரூபாய்க்கு பண்றோம், நாங்க 7 ரூபாய்க்கு பண்றோம் அப்படின்ற மாதிரி நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, அதுல பாதிக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான காஸ்ட் கட்டிங்கை வந்து ரிலையன்ஸ் கொண்டு வராங்க. இது மட்டும் தான் பண்றாங்களா, இது போதுமான்னு கேட்டீங்கன்னா இது கூடவே சேர்த்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாஸ்டர் மூவி மேக் பண்றாங்க. அது என்னன்னா
கொக்கோ கோலாக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் அவங்களுடைய சேர்மனா இருந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து கிருஷ்ணகுமார்னு சொல்லிட்டு, அவரை ஹையர் பண்றாங்க. அவரை வந்துட்டு கேம்பா கோலாவை பாத்துக்கும்படி வந்து நியமிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரியும் கோக் இந்தியாவுக்கு வந்த போது கோக்கை எப்படி பப்ளிஷ் பண்ணணும், எப்படி வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர், கோக்கு பண்ண ஒருத்தர், அவரே திருப்பி கூட்டிட்டு வராங்க. கேம்பாக்கும் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹையர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கோக்குக்கு 2003 டைம் அந்த டைம்லாம் வந்துட்டு பயங்கரமா ஆட்ஸ் மூலமாக கோக்கு வந்துட்டு ஒரு ஆடியன்ஸை கொண்டு வந்த ஒரு நபர். அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசூன் ஜோஷின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் டேரக்டர். ஸோ அவரையுமே ஹையர் பண்றாங்க. கேம்ப் ஆட்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு இவரு பண்ணின ஆட்ஸ் அண்ட் இவர் பண்ண கான்செப்ட்ஸ் தான். ஸோ கோக் எதெல்லாம் பண்ணாங்களோ அதையே அப்படியே பயங்கரமா ரெப்ளிகேட் பண்றாங்க. ரைட், ஓகே, எல்லாமே பண்றீங்கப்பா, ஆனாலுமே வந்துட்டு கோக் இது 30-40 வருஷமா இருக்கு, இது எப்படிடா வந்து பீட் பண்ண போகுது இந்த கேம்பான்னு கேட்டீங்கன்னா அதை நோக்கி தான் இப்போ கேம்பா போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னதான் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸ் அதெல்லாம் கிடைச்சாலுமே அதெல்லாம் வெறுமனே வந்துட்டு ஒரு 10-15% ஆஃப் சேல் பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். அதாவது கோக் ஒரு 100 கோக் இருக்கு அப்படின்னா அதுல வந்து வெறுமனே ஒரு 10 கோக்கோ 15 கோக்கோ தான் வந்துட்டு அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து சேல் ஆகுது. மீதி 80-85 கோக்கு வந்து எங்க சேல் ஆகுதுன்னா சின்ன சின்ன கடைகள்ல. வெயிலுக்கு போயிட்டு நம்ம மளிகை கடையில போயிட்டானே கோக் கொடுங்கன்னு கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன வெண்டார்ஸ் கிட்ட இருந்து தான் கோக் ஆகட்டும் பெப்சி ஆகட்டும் அவங்களுடைய மேக்சிமம் நம்பர் ஆஃப் சேலை வந்து பண்றாங்க. இப்போ ரிலையன்ஸ் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கோக் அண்ட் பெப்சி பாத்தீங்கன்னா 45 லட்சம் வாடிக்கையாளர்களை வச்சிருக்காங்க. நான் கஸ்டமர்ஸா சொல்லல, வெண்டாஸா நான் சொல்றேன். ஆனா ரிலையன்ஸ் வந்துட்டு வெறுமனே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19,000 ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாமே வந்து ரிலையன்ஸோட ஓன் நான் சொல்றேன். இந்த ரிலையன்ஸோட மால், ரிலையனோட அந்த ரீட்டைல் ஸ்டோர் பாத்தீங்கன்னா அதை நான் சொல்றேன். அதை தாண்டி இந்த குறுகிய ஒரு 1 வருஷம் காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 20 லட்சம் வெண்டாஸை வந்து ரிலையன்ஸ் பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சாங்கன்னா சேம் தான், அதிக ப்ராஃபிட், ரொம்ப வந்துட்டு சீப்பா வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து ப்ராடக்ட் சீப்பா கொடுக்கறது, அண்ட் வெண்டாஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப காஸ்ட் கம்மியான விலையிலும் அவங்களுக்கு அதிகமா ப்ராஃபிட் மார்ஜின் வச்சும் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரீசன்னால வந்து டக்குன்னு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லயே வந்து 20 lakhs பிடிச்சிட்டாங்க. மாசம் 1.5 லட்சம் வெண்டாஸை பிடிக்கணுன்ற இதுல வந்து இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கணக்குப்படி இன்னும் ஒரு 4-5 வருடத்துல இந்த கோக் பெப்சி இந்த 45 lakhs நான் சொன்ன பாத்தீங்களா, இதை ஈஸியா வந்துட்டு ரீச் பண்ணிடுவாங்க. ஒரு மாதிரி புரியலையான்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு சாதாரண வில்லேஜுக்கு போனா கூட அவங்க மளிகை கடை போர்டு பாத்துருக்கீங்களா? அந்த மளிகை கடை போர்டுல வந்து கொக்கோ கோலான்னு ஒரு பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதுல வந்து லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், ஸ்ரீ முத்துராம் ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு அந்த கடை பேர் போட்டிருப்பாங்க. இதுதான் கோக்கோட ரீச். எங்கேயோ ஃபாரின்ல தயாரிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இந்தியாவில் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு மூலை முடுக்குல இருக்கிற ஒரு மளிகை கடையோட நேம் போர்டுல கோக்கோட இது இருக்கு. ஸோ இதுதான் கோக் பண்ண விஷயம். இதை பண்ண அவனுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் கிட்ட ஆயிருக்கு அப்ராக்சிமேட்டா. அத இந்த கேம்பா கோலா வெறும் 5 வருஷத்துல பண்ணி முடிக்க போறான். ரிலையன்ஸ் டெக்னாலஜியா அப்படிதான் சொல்லணும். நிஜமாவே வந்துட்டு எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது. சரியா, இதுதான் வந்து கேம்பாவோட எதிர்காலம். கேம்பா என்ன பண்ண போகுது, எது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நான் இன்னுமே வந்து கேம்பா டேஸ்டே பண்ணதில்லை. என் பர்த்டே அன்னைக்கு March 31 ஒரு கேம்பா கோக்னு ஒன்று குடித்தேன். ஓகே, நல்லா ஒரு மாதிரி சுமாராக இருந்தது. பட் இன்னும் மற்ற ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரைவே பண்ணல, பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் அந்த விளம்பரம்லாம் பார்த்துட்டு நான் ஆக்சுவலாக கேம்பா எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் போய் பார்த்தா, பட் இடங்கள்ல கிடைக்கல. ஏன்னா இன்னும் ப்ராப்பரான சப்ளை வந்து சேரல முழுசா. ஸோ இன்னும் ரொம்ப சீக்கிரத்திலேயே எல்லா மளிகை கடையிலையும் இங்க கொக்கோ கோலா அப்படின்னு பார்த்து அந்த நேம் போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கேம்பா கோலா அப்படின்னு போட்டு கீழே லக்ஷ்மி ஸ்டோர்ஸோ முத்துராமன் ஸ்டோர்ஸோ ஸ்ரீ சம்திங் மளிகையோன்னு பார்க்க போறீங்க ரொம்ப சீக்கிரத்திலேயே. வித் தட் நான் அந்த வீடியோ முடிச்சிடறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.